அடுத்த வழி பாருங்க. 2.84 கிராம் 2.84 கிராம் Na2SO4 நீரில் கரைக்கப்பட்டு சரிதான், நீரில் கரைக்கப்பட்டு 2 டெசிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டது சொல்லி 2.84 கிராம் Na2SO4 நீரில் கரைக்கப்பட்டு 2 டெசிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டது. இந்த கரைசலின் Na2SO4 மூலப்பொருள். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல திணிவு தந்தால் மூலர் திணிவை பயன்படுத்தி மூல் காணப்பட வேண்டும். இங்க Na2SO4 மூலர் திணிவு Na2SO4 மூலர் திணிவு 142 கிராம் மூல் -1 என வரும். சோடியத்துக்கு 23, கந்தகத்துக்கு 16, ஒட்சனுக்கு கந்தகத்துக்கு 32, ஒட்சனுக்கு 16. மொத்தமாக SO4 வந்து 96 இருக்கும். இதுல 2 சோடியம் இருக்கிறால 46, 142. அப்ப திணிவு 2.84, மூலர் திணிவு 142 கிராம் மூல் -1. ஆகவே நாங்கள் மூல் காணலாம். திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன் 2.84 கிராமின் கீழ் அலகுகளோட பிரதியிட்டு பழகுகிறோம் 142 கிராம் மூல் -1. சரியா? இது 2 தர 10^2 என அமையும். 0.02 மூல். அப்ப எடுக்கப்பட்ட Na2SO4 மூல் 0.02. எங்களை கேட்டது செறிவு. மூல் தெரியும் 0.02 மூல் அண்டு விடை இருக்கு. அப்ப C சமன் N/V, செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. இங்க மூல் 0.02 என கணிக்கப்பட்டிருக்கு. கனவளவு 2 டெசிமீட்டர் கனம் என்று நேரடியாக டெசிமீட்டர் கனத்திலேயே தரப்பட்டிருக்கு. ஆகவே அலகு மாற்றம் செய்ய தேவையில்லை. 0.02 2ஆல பிரிச்சோம்னா 0.01 மூல் டெசிமீட்டர் -3. Na2SO4 செறிவு Na2SO4 செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3 ஆக காணப்படும். இதுல இருந்து நீங்கள் Na+ இந்த செறிவையும் SO4 இந்த செறிவையும் மூல் டெசிமீட்டர் -3ல குறிப்பிடலாம் சரி, அல்லது மூல் கிராம் டெசிமீட்டர் -3 அதுல குறிப்பிடலாம், கிராம் மூல் டெசிமீட்டர் -3ல குறிப்பிடலாம் சரி. இதெல்லாம் வந்து அலகு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். MCQ கேள்விகள்ல சில இதுல அலகுகளோட குறிப்பிடுகிற நாங்கள் குழம்ப வேண்டிய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அடுத்த கேள்வியை பாருங்க. 100 கிராம் நீரில் 100 கிராம் நீரில் 100 கிராம் நீரில் 100 கிராம் நீரில் 4 கிராம் NaOH 4 கிராம் NaOH திண்மம் கரைக்கப்பட்டதெனின் கரைசலில் NaOH மூலல் திறன் யாது? மூலல் திறன் யாது? கரைசலில் NaOH மூலல் திறன் யாது என்று கேட்கப்பட்டது. பாருங்க, கரைப்பான் நீர். அப்ப இங்க நேரடியாக கரைப்பானினுடைய திணிவு தரப்பட்டிருக்கு.
கரியம் NaOH. அப்ப NaOH மூல் வேணும். அப்ப மூலல் திறன் சமன், மூலல் திறன் சமன் மூலின் கீழ் கரைப்பானின் திணிவு. கரைப்பான் கவனமா இருக்கும். கரைப்பானின் திணிவு. இங்க கரைப்பான் திணிவு நேரடியாக 100 கிராம் என்று தரப்பட்டு, ஆகவே நாங்கள் கரியத்தின் மூல் காண வேணும். மூல் சமன் திணிவு 4 கிராம். NaOH மூலர் திணிவை நீங்கள் குறிப்பிட வேணும் 40 கிராம் மூல் மைனஸ் 1. NaOH மூலர் திணிவு 40 கிராம் மூல் மைனஸ் 1. மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு 4 கிராமின் கீழ் 40 கிராம் மூல் மைனஸ் 1. சுருக்கினீங்க 0.1 மூலக்கு. அப்ப கரியத்தின் மூல் தெரியும் 0.1 மூல். கரியத்தின் மூல் 0.1 மூல். கரைப்பானின் திணிவு 100 கிராம். ஆனால் இதுல பிரதியிடும் போது அலகு கிலோகிராமில் இருக்கணும். கிராம கிலோகிராம மாத்திரக்காண்டி 10⁻³ பெருக்கம். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த 10⁻³ மேல போனா 1000 என்று வரும். 100 இதுவும் வெட்டுப்பட்டால் ஒரு 10 மிஞ்சும். அப்ப 1 மூல் கிலோகிராம் மைனஸ் 1 என அமையும். அப்ப தரப்பட்ட இந்த கரைசல்ல NaOH மூலல் திறன் 1 மூல் கிலோகிராம் மைனஸ் 1. 1 மூல் கிலோகிராம் மைனஸ் 1. இதை நீங்க விரும்பினால் ஒரு சிமோல் எம் என்று எழுதிக் கொள்ளலாம். என் சிமோல் எம் என்பது மூல் கிலோகிராம் மைனஸ் 1க்கு சமனாக ஒரு அலகு. சரியா? இந்த அடுத்த கேள்வி கொஞ்சம் கவனமா பாருங்க, யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல கேள்வி. செய்யாதாக்கள் செய்து கொடுத்தால் கரையத்தின் திணிவை சார் மூலக்கூட்டு திணிவால பிரித்தால் மூல் வரும். 100 மில்லி கரைசலில் ஒரு கரைசலினுடைய கனவளவு 100 மில்லி என்று சொல்லப்பட்டது. 100 மில்லி கரைசலில் 100 மில்லி கரைசலில் 49 கிராம் H2SO4 கரைஞ்சிருக்கு. 100 மில்லி கரைசலில் 49 கிராம் H2SO4 கரைஞ்சிருக்கு. இந்த கரைசலினுடைய அடர்த்தி 1.49 கிராம் மில்லி லிட்டர் மைனஸ் 1 என்று தரப்பட்டிருக்கு. மில்லி லிட்டர் மைனஸ் 1. உங்களுக்கு அலகுகள்ல உள்ள வித்தியாசத்தை விளங்கணும். மில்லி லிட்டர், சென்டிமீட்டர் கணம் எல்லாம் உண்டு. கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விளங்கிக் கொள்ளும். தரவு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், வண்டியில தானே தரவுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ளும். அடர்த்தி என்பது ஒரு கரைசலினுடைய எண். அப்ப இந்த அடர்த்தியின் அலகுங்களுக்கு என்ன சொல்லுதென்றால், 1 மில்லி லிட்டர் கரைசலின் திணிவு 1.49 கிராம் என்று சொல்லு. அடர்த்தி கரைசலின் இயல்பு. இந்த 4.9 கிராம் மில்லி லிட்டர் மைனஸ் 1 என்பது 1 மில்லி லிட்டர் கரைசலின் திணிவு 1 மில்லி லிட்டர்
கரைசலின் திணிவு 1.49 கிராம் என்று சொல்லுது. ஆகவே இந்த கரைசலின் மொத்த திணிவு எவ்வளவு? 100 மில்லி லிட்டர். அவ இதுக்குள்ள இருக்கிற கரைசலின் மொத்த திணிவு 100 மில்லி லிட்டர். கரைசலின் திணிவு 1.49 குண்டால விரிச்சு 100 பெருக்கு 149 கிராம் என. இதை நீங்கள் சமன்பாட்டாலையும் எடுக்கலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி 1.49 கிராம் சென்டி மில்லி லிட்டர் -1. திணிவு தெரியாது, 100 மில்லி பிரதியிட்டாலும் இந்த பிரமாணம் வரும். அப்ப இந்த கரைசலினுடைய திணிவு என்பது சரி, இந்த கரைசலினுடைய திணிவு என்பது 149 கிராம். 149 கிராம். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் H2SO4 மூலல் திறன் யாது என்று கேட்கப்பட்டது. H2SO4 மூலல் திறன் யாது என்று கேட்கப்பட்டது. கவனிங்க, கரைசலின் திணிவு 149 கிராம். மூலல் திறன் என்று சொன்னால் கரியத்தின் மூலம் கரைப்பானின் திணிவும் வேணும். கரியத்தின் மூலம் கரைப்பானின் திணிவும் வேணும். இதுல கரியமான் H2SO4 கரியம். கரைசலின் திணிவு 149 கிராம் என்றால் ஒரு கரைசல் கரியத்தையும் கரைப்பானையும் கொண்டு, இந்த ரெண்டையும் கொண்டதான் கரைசல். அப்ப ஒரு கரைசலின் கனவளவு கரியத்தின் கனவளவு சக கரைப்பாண்ட கனவளவு. ஒரு கரைசலின் துணிவு கரியத்தின் துணிவு சக கரைப்பாண்ட துணிவு. இப்ப நாங்கள் அடர்த்தியையும் கனவளவையும் பயன்படுத்தி கரைசலின் துணிவு கணிச்சிருக்கிறோம் 149 கிராம். இதுல கரியம் H2SO4 துணிவு தெரியும் 49 கிராம். ஆகவே கரைப்பான் நீரின் திணிவை நாங்கள் காணலாம். அவ நீரின் திணிவு கரைப்பானின் திணிவு கரைப்பானின் திணிவு 149 இருந்து 40 100 கிராம் என. இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடர்த்தி என்பது கரைசலின் இயல்பு. அடர்த்தியை பயன்படுத்தி நீங்கள் திணிவு காணித்தால் அது கரைசலின் திணிவை தான் தரும். அந்த கரைசல் திணிவுல இருந்து கரியத்தின் திணிவை கழிக்கும் போது கரைப்பாண்ட திணிவு. இனி இந்த கேள்வி முதலாவது கேள்வி போல 4 கிராம் எண்ணெய் வச்சு 100 கிராம் நீர்ல கரைக்கப்பட்ட கேள்விக்குதான். இங்க 49 கிராம் H2SO4 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கரியத்தின் மூல் வேணும். கரியத்தின் மூல நாங்கள் காணுவோம். கரியத்தின் மூல் காணுவோம் பண்ணு மூல் சமன் திணிவின் கீழ் மூலத்திணி. கரியம் H2SO4 H2SO4 திணிவு 49 கிராம். H2SO4 மூலர் திணிவு 98 கிராம் மூல் -1. கந்தகம் 4 2000. அப்ப 98 கிராம் மூல் -1. அவை மூல் 0.5 மூல். H2SO4 மூல அளவு 0.5 மூல். அதுல கரைப்பாண்ட திணிவு 100 கிராம். அவை முதல் செய்தது கூடவே இந்த கேள்விக்கு விடையும். கரியத்தின் மூல் தெரியும், கரைப்பான் என்ற திணிவு கணிச்சிட்டோம். அது எங்களுக்கு அரசல் இந்த மூலல் திறன் H2SO4 மூலல் திறன் மூலல் திறன் சமன்பாடு இருக்கும். மூலின்கள் கரைப்பான் என்ற திணிவு மூல் 0.5 மூல். கரைப்பான் என்ற திணிவு 100 கிராம். கிலோகிராமாக மாத்திரம் 10 3 இருக்கிறது. 10 3 மேல போனால் 1000 என்று வருது.
100 1000 மட்டும் போட்டா 10. அப்ப 5 மூல் கிலோகிராம் மைனஸ் 1 ஆகும். 5 மூல் கிலோகிராம் மைனஸ் 1 ஆகும். இந்த கரைசல்ல H2SO4 மூலல் திறன் 5 மூல் கிலோகிராம் மைனஸ் 1 ஆகும். சரியா? கேள்விகளை கவனிக்க இருக்கா? அடர்த்தியையும் கனவளையும் பயன்படுத்தி கரைசலின் திணிவு காண்றீங்கள். இல்ல கரியத்தின் திணிவில இருந்து கழிச்சு கரைப்பான் திணிவு காண்றீங்க. மாலிக்கிறான் அடுத்த வழியை பாருங்க. 20 கிராம் கரியம் 20 கிராம் கரியம் 20 கிராம் கரியம் 400 கிராம் நீரில் 400 கிராம் நீரில் கரைத்த போது 5/8 மூல் கிலோகிராம் மைனஸ் 1 மூலல் திறன் இருந்தா. அப்படின்னா இந்த கரியத்தின் சார் மூல கூட்டு துணிவு என்னன்னு கேட்டு. சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. கேள்விகளை நீங்கள் சமன்பாடுகளுக்காக செய்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். தர்க்க ரீதியாக யோசிச்சும் செய்யலாம். நான் இதுல கோமனா சொல்றதால எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சமன்பாட்டுகளாலே தொடர்படுத்துறேன். எங்களுக்கு கரியத்தின் மூலம் கரைப்பானின் துணிவும் தெரிஞ்சால் மூலல் திறனை காணலாம். இப்ப எங்களுக்கு கரியத்தின் மூல் தெரியாது. காரணம் சார் மூலக்கூட்டு துணிவு தெரியாது. கேள்வியே சார் மூலக்கூட்டு துணிவு. முதல்ல சமன்பாட்டை தொடர்படுத்தும். சமன்பாட்டுல பாருங்க. மூலல் திறன் சமன் மூல் கரைப்பானின் துணிவு. கரைப்பானின் துணிவு. இங்க என்ன தரவு தந்திருக்கு? மூலல் திறன் தந்திருக்கு. 5/8 மூல் கிலோகிராம் மைனஸ் 1. இது மூலல் திறன் என்று சொல்லாட்டாலும் அழக வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு கரியத்தின் மூல் தெரியாது. இதுல நீங்கள் மூல் வாழ்றதாக இருந்தால் துணிவின் கீழ் மூலர் திறன். சரியா? துணிவின் கீழ் மூலர் திறன். இந்த பின்னத்தை கொண்டு போய் இதுல பிரதியிட்டு கஷ்டப்படுறதிலும் பார்க்க இந்த என்ன கொண்டு இதுல பிரதியிடலாம். மூல் தெரியாது, கீழ் கரைப்பானின் துணிவு. இந்த என்ன இதுல கணிச்சு இதுல ஒண்ணு பிரதிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கு. நீங்கள் இப்ப ஆரம்பத்துல செய்யறதால உங்களுக்கு சில இதுல கஷ்டமா இருக்கலாம். இந்த பின்னத்தை கொண்டு இதுல பிரதி. சரியா? அப்ப மூலல் திறன் 5/8 மூல் கிலோகிராம் மைனஸ் 1. மூல் எண் மூல் தெரியாது. கரைப்பானின் துணிவு 400 கிராம். அப்ப 400 கிராம் 10/3 பெருக்கி கிலோகிராம் என்று போட்டுக்கணும். இது மேல போச்சுன்னு சொன்னால் 1000 என்று வரும். அப்ப 5/8 சமன் எண்ணின் கீழ் 400 தர 1000. இதுல இருக்கிற 2 சைவரையும் இதை நாங்கள் விட்டோம்.
இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் வெட்டலாம், சமன்பாட்டுக்கு அங்கால இருக்கிறதுனால. இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் வெட்டலாம். சரிதான். அப்ப என் சமன் 1 4 என்று வரும். என் சமன் 1 4, அதாவது 0.25. இதுல இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்க 1/4 பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுகமா விட வரும். 20/m. m எழுவ மாற்றம் செய்தால் 80 கிராம் மூல் -1. இதுக்கு பதிலாக மூல் போட்டு இதுல கிராம். பின்னத்தை கொண்டு போய் இந்த சமன்பாட்டுல போட்டு கஷ்டப்பட்டு சுருக்கினாலும் இந்த விட தான் வரும். கடைசியா வார விட 80 கிராம் மூல் -1 ஆக. அடுத்த கேள்வியும் இதே மாதிரி தான். இதுல உங்களுக்கு திணிவு தரப்படவில்லை. சார் மூலக்கூட்டு திணிவு காணுவதற்கு பொருத்தமான மூலக்கூட்டு சூத்திரம் தந்திருக்கும். இதே இடத்துல நீங்கள் மூல கணிச்சிட்டு இங்க கொண்டு பிரதியிலேக்க உங்களுக்கு இப்ப திணிவு தெரியாது, சார் மூலக்கூட்டு திணிவு தெரியும். அப்ப இலகுவாக இந்த விட அணுகலாம். 2 கேள்வியும் ஒன்றுதான், வேற வேற இல்லை. அளிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 500 கிராம் கரைப்பானின் திணிவு என்று சொல்லி, கரைப்பாண்ட துணிவு 500 கிராம். இதுல NaOH மூலல் சரிவு தான் இருக்கு. மூலல் சரிவு இந்த கரைசல்ல இருக்க NaOH மூலல் சரிவு 10 மூல் கிலோகிராம் -1. NaOH மூலல் சரிவு 10 மூல் கிலோகிராம் -1. இந்த கரியத்தினுடைய திணிவு என்ன என்பது கேள்வி. நாங்கள் வளமையை போல சொன்னது போல கரியத்தின் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு 40 கிராம் மூல் -1 என்று வரும். இது ஒரு ஓரமா இருக்கு. எண் தெரிஞ்சால் W காணலாம், அவ்வளவு. எண் தெரிஞ்சால் W காணலாம். அவ மூலல் திறனுக்குரிய சமன்பாட்டில் மூலல் திறனுக்கு பதிலாக 10 மூல் கிலோகிராம் -1 பிரதியீடு செய்வோம். கரியத்தின் மூலங்களுக்கு தெரியாது. ஆனால் கரைப்பாண்ட திணிவு 500 கிராம். அப்ப 500 கிராமை கிலோகிராமா மாத்தினால் இங்க 1000 பெருக்கப்படும். கிலோகிராம் சுருக்கிறோம் சொன்னால் 10. ஆகவே என் சமன் 10/2 5 மூல். இந்த கிலோகிராம் மட்டுப்பட்டு இல்லாம NaOH மூல் 5 மூல். இப்ப மூல் தெரிஞ்சால் மூலர் திணிவு தெரிஞ்சால் திணிவு காணலாம். வெள்ளாத்து அங்கலில மூலும் திணிவும் தெரியும், மூலர் திணிவு காணலாம். இந்த தொடர்பு ஒரு முக்கோணம் தான். 3 தெரியாக்கணியத்துல 2 தெரிஞ்சால் 1 காணும். இப்ப மூல் 5 மூல் சமன் திணிவு தெரியாது 400 கிராம் மூல் -. W 5 மூலின் 400 40 கிராம் மூல் -. மூலும் மூல் -1 மட்டும் போட்டால் 200 கிராம்.
சரியா? அப்ப இந்த NaOH திணிவு வந்து 200 கிராமுக்குரியதாக இருக்கும். இப்ப எவ்வளவு கேள்வியும் உங்களுக்கு சரியான முறையில பிராக்டிஸா இருக்க வேணும். மூலர் செறிவு சம்பந்தமாக கேள்வி பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பில் நாங்கள் துணிவு நூற்று வீதம் சம்பந்தமாக பார்ப்போம். அனுபவ சூத்திரம் ஒன்றை பற்றி பார்க்கிறோம். சரிதானே? வரவு கொஞ்சம் குறைவா கிடக்கு. பெரியரவாசி பேர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? இருக்கிறார்கள் ஒழுங்கா இருந்தா சரி, தொடர்ச்சியா இருந்தா சரி. சரி,